ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 2025 10th மற்றும் 11th ரிசல்ட் வந்தவங்க அடுத்த கட்டமாக உங்களுக்கான விடைத்தாள் நகலுக்கு எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கிறது, உங்களுக்கான தற்காலிக மார்க் ஷீட்டை எங்கே போயிட்டு வாங்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அரியர் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்போ அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சமீபத்தில் தமிழகத்தில் 10th மற்றும் 11th பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்தா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் பாஸ் ஆகிருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து ஃபெயில் ஆகிட்ருப்பீங்க. ஸோ 2 பேருக்கான வீடியோ தாங்க இது. அதாவது இப்போ என்ன ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, தற்காலிக மதிப்பெண் பட்டியல், அது மட்டும் இல்லாமல் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது மார்ச் ஏப்ரல் 2025 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி தலைமையாசிரியர்கள் வழியாக தற்காலிக மதிப்பெண் சர்டிஃபிகேட் மதிப்பெண் பட்டியலை 19/5/2025 அன்று பிற்பகல் 2 மணி முதல் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான டெம்பரரி மார்க் ஷீட் மற்றும் மார்க் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா 19/5/2025 மதியம் 2 மணிக்கு போயிட்டு சம்மந்தப்பட்ட ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தனித்திருவராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா வெப்சைட்லேயே ஆன்லைனே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. dg.tn.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் பேஜில் ஸோ ஃபஸ்ட் இயர் மற்றும் 10th அந்த ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெகுலராக ஸ்கூல் போனவங்க ஸ்கூலில் போயிட்டு உங்களுக்கான மார்க் ஷீட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ தனித்திருவராக எக்ஸாம் எழுதினவங்க ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான டெம்பரரி மார்க் ஷீட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் 19/5/2025 அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது நீங்கள் 10th மற்றும் 11th வந்து பார்த்தா உங்கள் மார்க் வந்து கம்மியாக இருக்குது, அல்லது எனக்கு வந்து பார்த்தா ரொம்ப கம்மியான மார்க்கில் ஃபெயில் ஆகிருக்கேன் அப்படின்றவங்க மாரி உங்கள் விடைத்தாள் நகலுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது நீங்கள் எழுதின ஆன்சர் ஷீட் இருக்க பாருங்கள், அதை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதுக்கு வந்து பார்த்தா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வழியாகவும் தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வெழுதிய தேர்வு மையங்கள் வழியாகவும் 20/5/2025 காலை 11 மணி முதல் 24/5/2025 மாலை 5 மணி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்சர் ஷீட் வேணும் அப்படின்றவங்க 20/5/2025 24/5/2025 ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக ஸ்கூல் போனவங்க ஸ்கூலில் அப்ளை பண்ணலாம். தனித்திருவராக எக்ஸாம் எழுதினவங்க எந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுனீங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஒவ்வொரு பாடத்திற்கும் விடைத்தாளின் நகல் காப்பியை வந்து பார்த்தா 275 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாரி இருக்கும். விடைத்தாள் நகலிற்கான கட்டணத்தை சம்மந்தப்பட்ட ஸ்கூல்லே நீங்கள் பே பண்ணிவிட்டு விடைத்தாள் நகலை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், விடைத்தாள் நகல் பெற்ற பிறகு உங்களால் மறுக்கூட்டலுக்கும் மறு மதிப்பீட்டிற்கும் வந்து பார்த்தா விண்ணப்பிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தா ரீவேல்யூஷன் போட போகிறீங்க, ரீடோட்டல் பண்ண போகிறீங்க அப்படின்னா முன்கூட்டியே ஆன்சர் ஷீட்டை உங்கள் கையில் வாங்கிட்டு நீங்கள் தெளிவாக செக் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக எழுதி மார்க்கை கொடுக்காமல் இருக்காங்க, இல்லை டோட்டல் மார்க்கில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி முன்கூட்டியே ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துலாம். அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா, ரீடோட்டல் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை ரீவேல்யூஷன் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ பட் முன்கூட்டியே நீங்கள் இந்த ஆன்சர் ஷீட்டை வாங்கினா மட்டும்தான் இது ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கவங்க. டவுட்டாக இருக்குது, அதிக மதிப்பெண் வர வேண்டியது கம்மியாக வந்திருக்கு அப்படின்றவங்க தாராளமாக ஆன்சர் ஷீட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணலாம். விடைத்தாள் நகல் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான விடைத்தாள் நகலை வெப்சைட் மூலமாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீவேல்யூவேஷன் மற்றும் ரீடோட்டலுக்கான தேதி உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத. உங்களுக்கு டவுட் இருக்குன்றவங்க ஆன்சர் ஷீட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். டெம்பரரி மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் 19/5/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து நான் வந்து 10th 11th எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்றவங்க நீங்கள் திரும்ப வந்து பார்த்தா அரியர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா மே 22ஆம் தேதி முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எங்கே அப்ளை பண்ணலான்னா, நீங்கள் ரெகுலராக ஸ்கூல் போயிட்டு அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஸ்கூல்லே போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். தனித்தேர்வராக நீங்கள் அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான டைம் டேபிளும் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போ எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா
10th பொறுத்த வரைக்கும் 4/7/2025 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி 10/7/2025 அன்னைக்கு எக்ஸாம் முடிக்கிறாங்க. 11th பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான் 4/7/2025 ஸ்டார்ட் பண்ணி 11/7/2025 எக்ஸாம் முடிக்கிறாங்க. நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து ஃபெயில் ஆனீங்களோ அந்த சப்ஜெக்டை மட்டும் அப்ளை பண்ணி அதுக்கு மட்டும் ரீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண பாருங்கள். நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடியாக போயிட்டு 11th வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதாங்க மொத்த இன்ஃபர்மேஷன். அரியர் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அது குறித்து தனியாக நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். அதை பார்த்து நீங்கள் அரியர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியாவும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.